டெரகோட்டா இராணுவம் என்பது சீனாவின் புகழ்பெற்ற பண்டைய காலத்தின் முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தொல்லியல் கண்டுபிடிப்பாகும். இது சீனத்தின் முதன்மையான அரசியல் அதிகாரியான சின் ஷி ஹுவாங் சீனாவின் முதல் பேரரசர் ஆவார். அவருடைய இறப்பிற்கு பிறகு அவரின் சமாதியை பாதுகாக்கும் நோக்கத்துடன் டெரகோட்டா இராணுவம் உருவாக்கப்பட்டது. இது சக்கரவர்த்தியை மறுவாழ்விலும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு கிமு 210 சக்கரவர்த்தியுடன் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மரண சடங்கு கலையின் போர் வீரர்களை சித்தரிக்கும் சுடுமண் சிலை சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டு பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு இருந்தன. அவர் அடக்கம் செய்யப்பட்ட நிலத்தடி நகரத்தை கட்ட சுமார் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். சாங்சி மாகாணத்தில் உள்ள சியான் என்னும் இடத்தின் லிங்டோங் மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயி ஒருவரால் 1974 இக்கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வுருவங்கள் அவற்றின் பாத்திரத்திற்கு ஏற்ப உயரத்திலும் வேறுபடுகின்றன. தளபதிகளின் உருவங்கள் உயரமாக இருக்கின்றன. இவ்வுருவங்கள் போர் வீரர்கள், தேர், குதிரைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. அதன்படி 8000க்கும் மேற்பட்ட வீரர்கள், 520 குதிரைகளுடன் 130 ரதங்கள் மற்றும் 150 குதிரைப்படை குதிரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் சின் ஷி ஹுவாங் சமாதிக்கு அருகில் அலுவலர்கள், கலைக்கூத்தாடிகள், அரசியல் ஆட்சியாளர்கள், இசைக்கலைஞர்கள் ஆகிய கலை சிற்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு டெரகோட்டா வீரரும் களிமண்ணால் ஆனவர்கள். அவை சுமார் 2 மீட்டர் உயரம் கொண்டவை. இராணுவத்தில் உள்ள தளபதிகள் மிக உயரமானவர்கள். சிற்பங்கள் மிகவும் விரிவாக இருப்பதால் ஒவ்வொருவரின் வயது, அந்தஸ்து மற்றும் ஆளுமையை யூகிக்க முடியும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வீரர்கள் யாரும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் கத்திகள், வில் மற்றும் அம்புகள், வாள்கள், ஈட்டிகள் மற்றும் கோடாரிகள் போன்ற ஆயுதங்களை ஏந்தி செல்கின்றனர். இந்த கல்லறை அரண்மனை கிட்டத்தட்ட 6 முதல் 12 கிலோமீட்டர் கொண்டதாக உள்ளன. ஆய்வாளர்கள் இதுவரை 3 குழிகளில் மட்டுமே சிற்பங்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் இங்கு 300க்கும் மேற்பட்ட இடங்களில் சிற்பங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் அங்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதிகப்படியான பாதரசம் மற்றும் மறைமுகமாக தாக்கும் அம்புகள், ஈட்டிகளும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆகையால் தான் அவ்விடத்திற்கு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் ஆய்வாளர்கள் அப்படியே வைத்துள்ளனர். எதிர்காலத்தில் புதிய தொழில்நுட்பத்துடன் ஆய்வாளர்கள் அங்கு ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் என சீன அரசு கூறியது.